இட்லியில வந்து சில்லி இட்லி, பொடி இட்லின்னு பல வெரைட்டி செஞ்சிருப்போம். ஆனா, தேங்காய் பால் மசாலா இட்லி செஞ்சிருக்கீங்களா? வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இட்லி இந்த மாரி கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில வந்து கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். கடுகு, உளுந்து 1 டீஸ்பூன் எடுத்துட்டு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 3 வரமிளகாய், ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் நல்லா சாப் பண்ண இஞ்சி, கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம், தேவையான அளவு உப்பு சேர்த்து, வெங்காயம் நல்லா வதங்குற வரை வெயிட் பண்ணலாம். இப்போ 2 தக்காளிய பொடியா சாப் பண்ணி அதையும் நல்லா சாஃப்ட்டா வேகுற வரை வெயிட் பண்ணுங்க. தக்காளி வெந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, ஒரு 10 செகண்ட் மசாலா வதக்கிட்டு, ஒரு 3/4 தேங்காய வந்து நல்ல கெட்டியா பால் பிழிஞ்சு 1 கப் அளவு தேங்காய் பால் ஆட் பண்ணி, தேவையான அளவு உப்பும், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி, நல்லா அந்த கிரேவி வத்துனதுக்கப்புறமா, நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இட்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி, கடைசியா கொஞ்சமா மல்லி இலை தூவி, ஒரு 2 நிமிஷம் சிம்ல வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. சூப்பரான தேங்காய் பால் மசாலா இட்லி ரெடி ஆயிடுச்சு. எப்பவும் போல செய்யாம இந்த மாரி ஒரு வாட்டி இட்லிய ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.